இன்னைக்கு தேதிக்கு உங்களில் பல பேருக்கு சில பேருக்கு அரசியல் ஆசை அப்படின்னு ஏதாவது ஒன்று துளிர் விட்டுது அப்படின்னா உடனடியாக போயிட்டு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் இல்லை ஏதாவது ஒரு ரசிகர் மன்றத்தில் போய் சேர்ந்து ஏதாவது ஒன்று கூட இல்லை, முக்கியமாக வளரக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தில் சேர்ந்து உங்களுடைய கட்சி வேலைகளை ரசிகர் மன்ற வேலையை செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்கு இல்லைன்னா எதிர்வரக்கூடிய நாள் என்னைக்காவது ஒரு நாள் அமைச்சராகலாம். அப்படி ஆகக்கூடிய நபர் தான் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சம்பத்குமார். யாரா இவருன்னு பார்க்கும்போது கடந்த 18 வருஷமா விஜய் அவர்களினுடைய மக்கள் நல இயக்கத்தில் பணிபுரிந்திருக்கக்கூடிய நபர். ஒவ்வொரு படம் வந்த போதும் அந்த படத்தை திருவிழாவாக கொண்டாடக்கூடிய நபர் தான் இவர். அதாவது கோயம்புத்தூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய இவர் அங்கே பால் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தமிழக அமைச்சரவையில் அதாவது தெலுங்கு செட்டியாருக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கும் விதத்தில் அவருக்கு அமைச்சர் பதவியும் கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது வரவேற்கிறது இருந்த போதிலும் ஒரு விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழக அரசியல் களம் வந்திருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.